குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம கூட யார் இருக்காருன்னா இமானுவேல் இருக்காரு, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். ஸோ இன்னைக்கு இமானுவேலோட டாபிக் அப்படின்றது வந்து டெப்ரிசியேஷன் அப்படின்றது. டெப்ரிசியேஷன்னா என்னன்னா, ஒரு பொருளை வாங்கினதுக்கப்புறம் அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பைக்கோ வாங்குறோம், காரோ வாங்குறோம், மிஷினோ வாங்குறோம்னா நாளாக 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 அது மதிப்பு குறையிறது தான் அந்த பொருளோட தன்மை. வாங்கின ரேட்டுக்கே விற்க முடியாது. 1 லட்சத்துக்கு ஒரு பைக் வாங்கினா விற்கும்போது 80,000மோ 70,000மோ இல்லை 50,000மோ இல்லை 20,000 கூட விற்கலாம். அது காலங்கள் மாற மாற மதிப்பு குறையும். அதான் டெப்ரிசியேஷன் அப்படின்றது. இதில் டெப்ரிசியேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரோன் ஜோன் இன் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் நமக்கு என்னன்னா அதுதான் வந்து இமானுவேல் தொகுத்து வழங்க போறாரு. ஃபர்ஸ்ட் டெப்ரிசியேஷன் வந்து என்னென்ன மெத்தட்ல கால்குலேட் பண்ணுவாங்க? சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் அண்ட் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். 2 மெத்தட் தான் இருக்கு. இது நிறைய மெத்தட் இருக்கு. ஆனா வந்து நம்ம டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்னால இந்த 2 மெத்தட் தான் சிறப்பா பேசுறாங்க. ஒன்னு சிங்கிங் ஃபண்ட் மெத்தட், இன்னொன்னு ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அப்படின்றாங்க. டெப்ரிசியேஷன் வந்து எதை பொறுத்து என்னவா வகைப்படுத்தி இருக்காங்க? இது ரொம்ப ஃபேமஸான கேள்வி. அதாவது இது ஆர்கே ஜெயின்ல இருக்கிற கேள்வி. அப்புறம் வந்து இந்த கேள்வி வந்து எல்லா காம்படிஷன் நான் ஒரு 500 எக்ஸாம் எழுதிருப்பேன். நான் 500 எக்ஸாம் எழுதுறதுல வந்து ஒரு 400 எக்ஸாம் இந்த கேள்வி திருந்துரும் அப்படி கேட்டேன். என்னடா கேள்வி மாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, டெப்ரிசியேஷன் தான் அது ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டெப்ரிசியேஷன் என்ன எக்ஸ்பென்ஸ்? இன்டைரக்ட். எக்ஸ்பென்ஸ்னா என்ன சொல்லுவோம்? செலவினங்கள். அப்போ அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். டெப்ரிசியேஷன்னா அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது தெரியணும். ஏன்னா அது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டெப்ரிசியேஷன் மெத்தட் ஆல்ரெடி நம்ம சொன்னோம். அதுவும் வந்து 2023 கேட்டிருக்காங்க. என்னென்ன மெத்தட் இருக்கு? சிங்கிங் ஃபண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் சிங்கிங் ஃபண்ட் மெத்தட், ரெண்டாவது ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், மூணாவது டிமினிஷிங் வேல்யூ மெத்தட். இது 2023 கேட்கப்பட்ட கேள்வி. மெஷின் லாஸ் தேர் வேல்யூ. ஒரு மெஷின் வாங்குறீங்க, அதோட மதிப்பு இழக்குதுன்னா அது காரணம் வியர் அண்ட் டியர். தேய்மானங்கள் தான் காரணம். வியர் தேஞ்சி போறது அதான் காரணம். அது 2023 கேட்கப்பட்ட. பிசிக்கல் டீகேனா என்ன? when machine lost their value due to passage of time and atmospheric conditions. சோ நேரம் ஆக ஆக அதோட மதிப்பு இழக்கிறது தான் பிசிக்கல் டீகேன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அது எதனால இருக்குன்னா அட்மாஸ்பியரிக் கண்டிஷனால இருக்கும் அப்படின்றாங்க. இது 2019 கேட்கப்பட்ட கேள்வி. வியர் அண்ட் டியர்னா எப்படி டிஃபைன் பண்றாங்க? Wear and tear means deterioration and consequent reduction in the value of an asset. ஃபர்ஸ்ட் வந்து deterioration உடைஞ்சு போறது தான் வியர் அண்ட் டியர் அப்படின்றாங்க. அது வந்து எதனாலனா அதோட மதிப்பு இழக்கும். அப்புறம் arising from its use in business operations for earning revenue. So earning revenue வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் it reduces the assets technical capacity to serve the. அது எதுக்காக படைக்கப்பட்டதோ படைக்கப்பட்ட வேலையை செய்யாது. இப்போ எல்லா உயிரும் படைக்கப்படும் போது என்ன அப்படின்னா, எல்லா பொருளும் படைக்கப்படும் போது இது நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு தான் நினைப்போம். நம்ம இப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்குன்னா தாங்கணும், மொபைலை தாங்கணும், தான் அது படைக்கிறது தான் நோக்கம். ஆனால் வந்து அந்த ஸ்டாண்ட் உடஞ்சி போய் தூங்கிட்டு இருந்தோம்னா அது எப்போ படைக்கப்பட்ட வேலையை செய்யலையோ ஆட்டோமேட்டிக்காக இதுவாயிடும். அதான் தேய்மானம் சொல்றாங்க. இன்அடிக்வேஷன் என்ன சொல்றாங்க? A fixed asset become adequate. Its capacity is not sufficient to meet the demands increased production. So இன்அடிக்வேஷனா பற்றாக்குறை. நம்ம தேவையை பூர்த்தி செய்யலாம், அதான் பற்றாக்குறை. Can no longer meet production schedules. So பற்றாக்குறை வந்து நம்ம ரீப்ளேஸ்மென்ட் மூலமா மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இன்அடிக்வேஷன். அப்சர்வன்ஸ்னா என்ன? Same machine become outdated due to technological development. டெக்னாலஜி ஏறனதால அவுடேட் ஆகிறது தான் அப்சர்வன்ஸ். அடுத்து straight line method of depreciation. Amount is calculated once in a year. வருஷத்துக்கு ஒரு முறை கால்குலேட் பண்ணா அதான் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் சொல்றாங்க. அடுத்தது straight line method of depreciation, calculating depreciation amount in assumed to be constant for every year. ஸோ வருஷம் கால்குலேட் பண்றாங்க. அது வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது 2023, இதுவும் 2023 கேட்கப்பட்ட கேள்வி. சிங்கிங் ஃபண்ட் ஃபேக்டர் எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கும்? R by 1 plus R whole power n minus 1. இது 2012 கேட்கப்பட்ட கேள்வி. சிங்கிங் ஃபண்ட் ஃபேக்டர் நேரா 4 ஃபார்முலா கொடுத்துட்டு R divided by 1 plus R whole power n minus 1. டெப்ரிசியேஷன் என்ன சொல்றாங்க? D is equal to R into B minus S by 1 plus R whole power n minus 1. ஸோ நம்ம அந்த பழைய சிங்கிங் ஃபண்ட் ஃபேக்டரோட R B minus S பெருக்கணும் அப்படின்னா அதான் டெப்ரிசியேஷன். B னா ஒரிஜினல் வேல்யூ, S னா ஸ்கிராப் வேல்யூ, N னா மிஷின் லைஃப், ஸ்மால் n போடணும். அதுக்கப்புறம் R னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இது 2019 கேட்கப்பட்ட கேள்வி. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் வந்து படி எக்யூப்மெண்ட் காஸ்ட் 1 லட்சம், சால்வேஜ் வேல்யூ 20,000, லைஃப் 5 வருஷம், டெப்ரிசியேஷன் ஆனுவல் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பிரஷன் எப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது 16,000 சொல்லிட்டு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இது தமிழ்நாடு மெட்ரோ வாட்டர் 2024 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இப்போ என்னன்னா, ஒரு டெப்ரிசியேஷனை பற்றி ஃபுல்லாக நமக்கு என்ன கேள்விலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு தொகுத்து வளர்ந்த இமானுவேலுக்கு இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்டாக இருக்கிற இமானுவேல் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டராகவே மாறணும்னு சொல்லிட்டு நம்ம காட் கிட்ட ப்ரே பண்ணுவோம். அவர் இதெல்லாம் தொகுத்து கொடுத்த
கொடுத்தனால அவரை வந்து வாழ்த்துவோம், பாராட்டுவோம். நன்றி குரு.